தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பத்ரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நான் கோவை வடக்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளராக உள்ளேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக அவரது தேர்தல் பணிமனையிலிருந்து வாக்காளர்களுக்கு அலைபேசியின் மூலம் அழைத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பி வருகிறார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சட்டவிரோதமாக கோவை நாடாளுமன்ற பாஜக தேர்தல் அலுவலகமான அவினாசி சாலையில் அரவிந்த் கண் மருத்துவமனை அருகில் உள்ள அலுவலகத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது தங்கியிருந்து வாக்காளர்களுக்கு போன் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கோரியும் ஜிபே மூலம் ஓட்டுக்கு பண விநியோகம் செய்து வருகிறார்கள். சென்னையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ், கரூரைச் சேர்ந்த அவரது மைத்துனர் சிவகுமார், மேலும் கிரண்குமார், ஆனந்த் பிரசாத், சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளி மாவட்டத்தினரை தொகுதியை விட்டு வெளியேற்றியும் வாக்காளர்களுக்கு ஆன்லைன் மூலம் பணம் விநியோகிக்கப்படுபவர்கள் மீதும் இவர்களை வழிநடத்தும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள்.